காவேரி நினச்சாலும் நமக்கு பாவமாக இருக்குது. அதை விட வந்து பார்த்திங்கன்னா குமரனும் கங்காவும் ஒரு அடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா வந்து 10 அடி பின்னாடி போகிறாங்க. அதாவது ஜான் ஏறுனா முழம் எடுக்குதுங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களுடைய கடையெல்லாம் உடஞ்சி கிடக்க அங்கே வந்து பார்வையாளர் மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு வந்த விஜய் வந்து அவனை சும்மா விடமாட்டேன், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை ஃபோன் பண்ணியே கேட்டிருக்காமேப்பா, இதுக்கு எதுக்குப்பா மும்மூடியெல்லாம் போட்டு வந்த அப்படின்னு இவங்க வந்து பேசி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தயவு செஞ்சு வெளில வந்து மாட்டிக்காதீங்க, முதல்ல கிளம்பி போங்க அப்படின்னு நிவினும் குமரனும் சேர்ந்து அனுப்புன அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா கங்காவும் காவேரியும் அங்கே வந்துடுறாங்க. ஏதோ சந்தேகமாக இருக்கணும். அந்த கங்கா இதை பார்த்து அழுதுகிட்டே இருக்க கங்கா கிட்டக்க உண்மையெல்லாம் சொல்லி பசுபதி செஞ்ச வேலை தான் இது, ஏன் அதை செஞ்சாருங்கிறத சொன்னதுக்கப்புறமா ஏற்கனவே அப்பாவை அப்படி தான் காலி பண்ணான், எங்களையும் காலி பண்ண பார்க்குறான், அந்த காம்படிஷனை கலந்து ஜெயிச்ச காசில் 3/4 காசு இதுக்குள்ளே தான் போட்டிருக்கோம், கடையை ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க புலம்பி அழுதுட்டு இருக்க இந்த சமயத்தை நீ அழாதம்மா, தயவு செஞ்சு இதை பற்றி எதுவும் யோசிக்காத, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பசுபதி கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் திமிராக குடிச்சிட்டு ஒரு பியர் சாப்பிட்டு வந்து பேசுகிறாரு. வந்து நேரில் வாடான்னு குமரன் சொன்னதுக்கு நேரில் தானடா வந்தேன், வந்து உன்னை வண்டியை விட்டு தள்ளி விட்டு ஃபோனை போட்டு உடச்சேனே, அப்போ எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். நிவின் கிட்டக்க என் ரத்த சொந்தமாக நீ என்ன நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாரு. காவேரி கிட்டையும் கங்கா கிட்டையும் இதே மாதிரி எல்லாத்தையும் காவேரி கிட்டையும் வந்து திமிராக பேசி உன் புருஷன் உள்ளே போகிறது உறுதி, யார் என்ன செஞ்சாலும் அவ்வளோதான் அப்படின்ட்டு குமரன் கிட்ட இதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஏதாவது விஷயத்தை நீயோ விஜயோ ஏதாவது பண்ணீங்க, என்ன மாட்டி விடலாம் கோத்து விடலாம் வெண்ணிலா விவகாரத்தில் நினச்சிங்கன்னா கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார்ல, கங்காவுக்கும் பிரச்சனையாயிடும், வயிற்று இருக்க குழந்தைக்கும் பிரச்சனையாயிடும், உன் குடும்பத்துக்கே பிரச்சனையாயிடும் அப்படின்னு மிரட்டலாம் விடுக்கிறார். இவங்க உடனே அதிர்ச்சியாகி இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. ரொம்ப பேக்காக தான் இருக்காங்க பல நேரங்கள்லங்கிறது உண்மை. இவர் செஞ்ச வேலை தான். முதல்ல ரெக்கார்ட் பண்ணுங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது, இந்த காலையும் ரெக்கார்ட் பண்ண முடியும்னா இந்த கால் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு இந்த பக்கம் நீங்கள் இந்த ஒரு ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை கூட பண்ணி கொண்டு போய் காமிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள், எதையுமே பண்ணாமல் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு வில்லன் வந்து சிரிக்கும் போது ஹி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுட்டு இருக்கதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போக என்னாச்சுன்னு கேட்டால் அங்கே போய் கங்கா எழுதுகிட்டே கடை உடஞ்சி போச்சுன்னு திருப்பி அதே ஃப்ளாஷ்பேக்கை 3வது தடவையாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இப்படி பண்ணிட்டானே படுபாவி அப்படின்னு அவங்கெல்லாம் புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்கு அம்மா போடுது. அம்மா போட்டதுக்கப்புறமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வீட்டில் வந்து இவங்க அம்மா போடக்கூடாது, இவங்களை பக்கத்து வீட்டுக்கு துரத்தி விட விஜய் வந்து அவங்களை கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்க போகுது. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.